மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றிலிருந்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர் வினைகள் குறித்து, அதாவது நேம் ரியாக்ஷன்ஸ் குறித்து இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். வாங்க இன்னைக்கு என்ன பெயர் வினை அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஸ்வான் ஆக்சிஜனேற்றம், அதாவது ஸ்வான் ஆக்சிடேஷன். ஸ்வான் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஓரினை அல்லது ஈரினை ஆல்கஹால்களை ஆல்டிஹைடுகள் அல்லது கீட்டோன்களாக ஆக்சிஜனேற்றம் பண்றதுதான் ஸ்வான் ஆக்சிஜனேற்றம். இந்த ஸ்வான் ஆக்சிஜனேற்றத்துல என்னென்ன ரியேஜென்ட்ஸ் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சலைல் குளோரைட், COCl2, டைமெத்தில் சல்பாக்சைடு, DMSO மற்றும் ட்ரை எத்தில் அமீன் அப்படிங்கிற கரிம காரத்தோட பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஸ்வான் ஆக்சிஜனேற்றம் நடக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னா, a primary or secondary alcohol is oxidized to an aldehyde or ketone using oxyl chloride, dimethyl sulfoxide and an organic base such as triethylamine. இப்போ முதல்ல ஆக்சைல் குளோரைடை பார்த்தீங்க அப்படின்னா 2 குளோரின் ஆட்டமும் 2 கார்பனைல் குழுக்களும் இருக்கும். டை மெத்தில் சல்பாக்சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மெத்தில் குழுக்களும் சல்பாக்சைடு குழுவும் இருக்கும்போது தான் இது டைமெத்தில் சல்பாக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்வான் ஆக்சிஜனேற்றத்துல பிரைமரி ஆல்கஹால் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஆல்டிஹைடுகளா தான் ஆக்சிஜனேற்றம் அடையும். இதுவே செகண்டரி ஆல்கஹால் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது கீட்டோன்களா தான் ஆக்சிஜனேற்றம் அடையும். இதுவே மூவினி ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்த ஸ்வான் ஆக்சிஜனேற்றத்துல எந்த ஒரு வினையிலையுமே ஈடுபடாது. முதல்ல வாங்க நம்ம பிரைமரி ஆல்கஹால் குறித்து பார்க்கலாம். நம்ம ஒரு பிரைமரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இந்த பிரைமரி ஆல்கஹால் டைமெத்தில் சல்பாக்சைடு மற்றும் ஆக்சைல் குளோரைடு கூட ட்ரை எத்தில் அமீன் அப்படிங்கிற காரத்து கூட வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுகள் கிடைக்குது. இது எவ்வாறு நடக்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறதுனாலே ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜனை சேர்க்கிறது தான் ஆக்சிஜனேற்றம். அது எப்படி நடக்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஆக்சைல் குளோரைடுக்குள்ள இருக்கிற 2 குளோரின் அணுக்கள் இங்க இருக்கிற ஆல்கஹால்ல இருக்கிற 2 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 2HCl நம்மளுக்கு வெளியே போயிருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சைல் குளோரைட் இருக்குல்ல 2 குளோரின் அணுக்கள் வெளியே போயிருச்சு. இப்போ என்னெல்லாம் மிச்சம் இருக்கு? 2 CO நம்மளுக்கு மிச்சம் இருக்கு. இப்போ இந்த ஒரு CO இந்த ஆல்கஹால்ல இருக்கிற ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து நம்மளுக்கு CO2வா வெளியே போயிருது. மீதம் இருக்கிற இந்த CO கார்பன் மோனாக்சைடா வெளியே போயிருது. இப்போ நம்மளுக்கு முந்தைய இதிலே நான் சொல்லியிருந்தேன், டைமெத்தில் சல்பாக்சைடு தான் இங்க ஒரு ஆக்சிஜனேற்றியா செயல்படுது. அப்படிங்கிறப்ப இந்த இதுல இருக்கிற ஆக்சிஜன் தான் நம்மளுக்கு இந்த ஆல்கஹால்ல போய் வினையில ஈடுபடும். அப்படிங்கிறப்ப இந்த ஆக்சிஜன் இங்க போனதும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆல்டிஹைடு கிடைச்சிரும். மீதம் என்ன இருக்கு? டைமெத்தில் சல்ஃபைடு இருக்கு. அது ஒரு பை ப்ராடக்டா நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால ஸ்வான் ஆக்சிஜனேஷன் ரியேஜெண்ட்டை போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடுகளும் இந்த 4 விதமான பை ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ வாங்க செகண்டரி ஆல்கஹால் கூட எப்படி வினைபுரியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்திருக்கோம். அந்த செகண்டரி ஆல்கஹால் கூட இந்த ஸ்வான் ஆக்சிடைசர் ரியேஜெண்ட்டை போடுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோன்களும் அங்கே மேலே பார்த்த மாதிரி அதே 4 பை ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களே, இந்த ஸ்வான் ஆக்சிஜனேற்றம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். பொட்டாசியம் டைக்ரோமேட்டா இருக்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை இந்த பிரைமரி ஆல்கஹால் கூட போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு ஆல்டிஹைடு உருவாகும். அதன் பிறகு மறுபடியும் அது ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலம் கிடைச்சிரும். ஆனா நம்மளுக்கு இந்த ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட்ல போடுறப்ப நம்மளுக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி காரணமா நம்மளுக்கு ஆல்டிஹைடோடைய அதோட வினை முடிஞ்சிரும். இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஸ்வான் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் ஒரு மைல்டு ஆக்சிடேஷன் ரியேஜென்ட். சரி வாங்க, உங்களுக்கு புத்தகத்தில் ஒரு வினை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். புத்தகத்தில் உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பேன் டுவால், அதாவது செகண்டரி ஆல்கஹால் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ப்ரொப்பனால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்பனால் டைமெத்தில் சல்பாக்சைடு, ஆக்சிடைல் குளோரைடு மற்றும் ட்ரை எத்தில் அமீன் அப்படிங்கிற காரத்தோட வினைபுரியும் போது நம்மளுக்கு டைமெத்தில் கீட்டோன் அப்படி இல்லைன்னா ப்ரொப்பனோன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டைமெத்தில் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படிங்கிற 4 பை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி வினாக்கள் கொடுக்குறேன். 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் இதை செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.
மாணவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்த பெயர்வினை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தது பிடிச்சிருந்து அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பெயர்வினை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா, அத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி மாணவர்களே!